ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பழனி மலையில் முருகர் சன்னதியில் இரவில் நடக்கிற ஒரு அதிசயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். பழனி மலைனால அதிசயம்தான், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இரவில் மட்டும் குறிப்பாக என்ன ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, இரவு நீங்கள் ராத்திரி ராக்கால பூஜை பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டி புஷ்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த புஷ்ப அலங்காரம் பண்ணி இந்த ராக்காலெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இரவு இன்னொரு பூஜை, பள்ளியறை பூஜைன்னு ஒன்று இருக்கும். சுவாமி தூங்க வைக்கிறது, அவரோட பாதங்கள் எடுத்துகிட்டு போய் அதை சுற்றி எடுத்துகிட்டு அவரை தூங்க வச்சு கதவை சாத்துவாங்க. அந்த தூங்கும்போது அவர் ஆண்டி அலங்காரத்தில் மாறிடுவார். அதை தான் நம்ம காலம்பரை விஸ்வரூப அலங்காரமாக பார்க்குறோம். அந்த ராத்திரியிலேருந்து அந்த காலம்பரை வரைக்கும் அவர் எதில் இருக்காரோ அதுதான் விஸ்வரூப அலங்காரம். ஸோ அதை ஆண்டி அலங்காரமாக மாற்றிடுவாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க, என்ன ரகசியம் இதில் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், முருகர் ஒரு நவபாஷான சிலை. ஒரு 9 விதமான மூலிகளை வச்சு செஞ்ச ஒரு நவபாஷான சிலை. அவருக்கு உள்ள வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உள்ளே நின்று பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த பாகியம் கிடைச்சவங்கலாம் ரொம்ப ரொம்ப கொடுப்பனையான ஒரு சில ஆள்கள். இப்போது அந்த மாதிரி உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இந்த இரவு நேரத்தில் மட்டும் இந்த சிலையிலேருந்து ஒரு அதிசயம் ஒன்று நடக்கும். என்னென்னா, அவரோட வெப்பம் வேர்வையாக அந்த சிலையிலேருந்து வெளியில் வரும். அப்போ அவர் உயிரோடு அங்கே உயிருள்ளவராக நிற்கிறாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அப்போது அந்த வெப்பத்தை தாங்காமல் ராத்திரி அவர் உடம்புலேருந்து அது வேர்வையாக வெளியில் வரும். இந்த வேர்வையை இது பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ராத்திரி அவர் மேலே சந்தனம் வச்சுட்டு அவருக்கு இளநீர் அபிஷேகம்லாம் இந்த ராக்காலத்தில் மட்டும்தான் நடக்கும். ஒரு கால அபிஷேகமும் விபூதி, பால், சந்தனம், பஞ்சாமிர்தம் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ராத்திரி மட்டும்தான் அவருக்கு இளநீர் அபிஷேகம் நடக்கும். ஏன் அப்படின்னா, அவரோட சிலையிலேருந்து அந்த வெப்பம் அதிகமாக வெளியில் வரும் அப்படின்றனால ராத்திரி மட்டும் அவருக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணி அவரை குளிர வைப்பாங்க. ஸோ அப்போது நிறைய சந்தனத்தை எடுத்து அவரோட மார்பகுதியிலையும் நெத்தியிலையும் அந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கணும் ஒரு உடம்புன்றதுக்காக வைப்பாங்க. அதுதான் அடுத்த நாள் காலையில் விஸ்வரூபத்தில் தரிசனம் பண்ணி அவர் வேர்வையாக வடிஞ்ச அந்த தண்ணியை தான் கோமண தீர்த்தம் அப்படின்னு சொல்லி காலையில் தீர்த்தமாக கொடுப்பாங்க. அந்த தண்ணியை நம்ம உள்ளே குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக போய்டும்ன்றது ரொம்ப ரொம்ப சத்தியமான ஒரு உண்மை. அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த சந்தனமும் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சளாக இருக்கிற சந்தனம் ஒரு உடம்புல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து பார்க்கும், பச்சை கலரில் நிறம் மாறி இருக்கும். அது ஏன்னா அந்த வேர்வை பட்டு அந்த வேர்வையும் அந்த சூடையும் அந்த சந்தனம் உறிஞ்சு அது பச்சையாக மாறி இருக்கும். இது உண்மையாகவே சுவாமியை உணர்றவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய அதிசயம். நம்மலாம் சாமி எங்கே இருக்காருன்னு தேடும்போது நான் இங்கே தான் இருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு நடக்கிற மாதிரி நிறைய விஷயம் எனக்குமே நடக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளும் வேலை பார்த்துட்டே இருந்தால் நமக்கும் வேர்க்கும், நமக்கும் உடம்பு சூடாகும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவருமே உயிரோடு அங்கே இருக்கிறனால ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கிறத விட அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அவ்வளோ வேலை பார்த்து அந்த ராத்திரி அவர் உடம்புலேருந்து அந்த வேர்வை வெளில வருதுன்றது எவ்வளோ ஒரு சத்தியமான உண்மை. ஒரு உயிரோட்டமாக இருக்கார் அப்படின்றது இதெல்லாம் நம்ம ரொம்ப அனுபவிக்கணும். என்ன மாதிரியான இயற்கை எவ்வளோ ஒரு அருமையான படைப்பாக இருக்குது. அங்கே சுவாமி எவ்வளோ இடத்துல நான் இருக்கேன் இன்னும் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு தான் இருக்கார். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கான சக்தி தான் நமக்கு இன்னும் கொடுக்கல. ஆனால் இதெல்லாம் உணர ஆரம்பித்தோன்னா வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். ஒருத்தருக்கும் அவ்வளோ கவலை இருக்குது, என்ன நடக்கும், நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி 1008 பிரச்சனை இருக்கானா நம்ம சின்ன விஷயத்த உணரும்போது இல்லை அவர் இருக்கார், பார்த்துட்டு தான் இருக்கார், அவருக்கு தெரியும் எப்போ சரி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப சத்தியமான உண்மை. அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட சந்தோஷத்தையோ இல்லை உங்களோட கருத்தையோ கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன். முருகர் கோவில், அதாவது பழனிமலையோட 6 அற்புதமான அலங்காரம் பற்றி நான் பேசியிருக்கேன். அது நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையுமே இதில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். பிடிச்சவங்க அதையும் கிளிக் பண்ணி பார்த்து அதுலேயுமே உங்களோட கருத்தை என்னன்றதை சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.